ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டை எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் ஒரு 5 செகண்டில் எப்படி நம்ம அதை ரிமூவ் பண்ணதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் நீங்கள் வந்து ஏற்றுவீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் தான் காலியாகுமே தவிர ஸோ அது சீக்கிரமாக முடியாது. ஸோ ரொம்பவே லேட் ஆகும். ஸோ இதுக்காக நீங்கள் ஆப் ஏற்றிங்க ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகும். ஸோ எந்த ஒரு ஆப்புமே ஏற்றாமல் ஒரு 10 செகண்ட் நீங்கள் எப்படி நீங்கள் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு சில பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளும் நம்ம ஏற்றி வச்சுக்க பேக்ரவுண்ட் எந்த அப்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் ப்ளரும் பண்ணிக்கணும். ஸோ நிறைய எடிட் அதிலே இருக்குது. ஸோ எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லை. ஸோ எப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வியூஸ் வந்து சரியாக போக மாட்டுது. ஸோ 2.2K வியூஸ் கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்குது. ஆனால் வியூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 50 வியூஸ் 60 வியூஸ் தான் போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசருக்குள்ளே வந்து போய்க்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா க்ரோம்குள்ளே வந்து நான் போய்க்கிறேன். ஸோ போயிட்டு நான் சொல்ல அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பாரில் போயிட்டு remove.bg அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ remove.bg சொல்லிட்டு போட்டுட்டு சர்ச்ன்றதை கொடுத்துருங்க. ஸோ சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து வந்துடும். ஸோ அப்படி வரலைன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துட்டு ட்ரை ஒன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்லோட் இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். ஸோ உங்களோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக அப்லோடிங் ஆகி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோ ஆகும் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் அதோட இதை பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். இப்போ ஒரிஜினல் வந்து காட்டுறேன். ஒரிஜினலை பாருங்கள் எப்படி பேக்ரவுண்டோடு இருக்குது. ரிமூவ்டு பேக்ரவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதே நீங்கள் வந்து நிறைய எடிட் பண்ணி நான் சொன்னேன்ல பேக்ரவுண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு, எரேஸ், ரீஸ்டோர், க்ளோஸ் அதேமாதிரி சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் மாறும் பாருங்கள். ஸோ பாருங்கள் எப்போயும் சூப்பராக பாருங்கள். ஸோ மேலே 4 ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ளர்ரு. ஸோ ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளர்ரு. ஸோ ப்ளர்ரு அந்த ஆப்ஷன் வந்து கூடிக்கிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக கூடும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்சம் ப்ளஸ் ஆகும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளர்ரு. ஸோ நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் பேக்ரவுண்ட் பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்குது பேக்ரவுண்டு. ஸோ இதை நீங்கள் பேக்ரவுண்டை நீங்கள் அப்லோடு பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் ப்ளர்ரை வந்து நான் வந்து குறைச்சிக்கிறேன். அப்லோடு பேக்ரவுண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் கேலரிக்கு வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ தான் நான் சும்மா நார்மலாக வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் எந்த பேக்ரவுண்டுமே வேணாம். ஸோ இப்போ ஏரியாஸ் அண்ட் ரீஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு சில இடத்துல லைட்டாக மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் ரீஸ்டோர்னு வச்சிங்கன்னா ஸோ திரும்பி நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வேணால் அன்டூ கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த அன்டூ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தா அன்டூ ரீடு எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் தான் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் தான். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி நம்ம பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது. அவங்கள டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக்ரவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நம்ம எப்படி ப்ளர் பண்ணது கூட பார்த்துருப்போம். உங்கள் மொபைலோட பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதே நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் நல்லா. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வியூஸ்ன்றது சரியாக போக மாட்டேது. 2.2K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஆனால் வியூஸை பார்த்தீங்கன்னா 50-60 தான் போகுது. ஸோ ரொம்பவே கம்மி தான். மினிமம் ஒரு 200 போகணும். ஸோ அது கூட போக மாட்டேது. ஸோ நான் சொல்ல பார்த்தீங்கன்னா மினிமம் தான். ஸோ அது கூட போக மாட்டேது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.